பாருங்க பொட்டு கொத்துரா பொட்டு கொத்துரா இந்த சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். காமதேனு பண்ணைய சுத்தி பார்ப்போம் வாங்கோ. இப்போ என்னென்னா நயனாதேவி அம்மன் கோயிலுக்கு போக போகிறோம். இவர் பாருங்க. ஓகே, இப்போ காமதேனு ஒருங்கிணைந்த பண்ணையில் இருக்க நயனாதேவி குட்டி அம்மன் கோவில். இந்த சுவிஸ்வால் அண்ணன் ஈழத்தமிழர் அண்ணன் வந்து சொந்த இடம் நயனாதேவா. மரங்களில் கொட்டில் போட்டு நல்ல வடிவாக இருக்குது. இங்கே உண்மையில் நல்லா இருக்கா, நீங்களே பாருங்கோ. அந்த ஒரு சின்ன வீடு மாதிரி தான் இருக்கும், ஆனால் எல்லா வகையான பிரயோசனமான மரங்கள் எல்லாம் இருக்குது. பூ மரங்கள்ல இருந்து நித்திய கல்யாணம் என்ன உயரத்துக்கு வளர்ந்துருக்கேண்ணா. இங்கே பாருங்க, நித்திய கல்யாணம் இந்த காமதேனு முருங்கன் இந்த பண்ணையில் என்ன உயரத்துக்கு வளர்ந்துருக்கண்டு. எங்கே இங்கே கோப்பி வேணுமென்னா நீங்கள் கோப்பியும் குடிக்கலாம். கோப்பி ஜலம்மா அது என்னம்மா விளாட்டு எல்லாம் நீ அப்படியும் ஏழாம் மாதம் காய்ச்சிடும். பிலா அதெல்லாம் காய் பிடிச்சிடும். காடு உருவாயிட்டு இங்கே என்ன அது பழமா ஒன்று காய். அம்மாளாச்சி நயனாதேவி அம்மன் கோவில். நான் நயனாதேவி போக முடிஞ்சு யோசிச்சேன். நான் பார்த்தீங்களே நயனாதேவி அம்மன் என்னையே கூட்டிக்கொண்டு வந்துட்டான். நயனாக பூசணி அம்மன். இது என்னன்னா இந்த அங்கத்தை ஒரு கோயில் மாதிரி செய்து வச்சுக்கணும். அவர்கிட்ட இடம் நயனாதேவி செம்பு தண்ணி அங்கே இங்கே தண்ணி பூக்கள் இது ரொம்ப நாள் பிடிக்க பூசை படம் வச்சு 6 வருஷத்துக்கு மேலே 6 வருஷம் அண்ணன் வந்து நயனாதேவி தானே புறப்படும். அப்போ அந்த ஞாபகமாக நயனாதேவி அம்மன் படத்தை வச்சு வழிபடுறது. இதில் ஒரு நாள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் பூசை நாங்கள் பின்னேரம் இருக்குது. பொங்கல் வடையெல்லாம் கிடைக்கும். பொங்கல் மட்டும்தான். இந்த கிழமை பொங்கல்னு சொன்னா அடுத்த கிழமை வடை, அடுத்த கிழமை அப்படி ஒண்ணு உண்டா. நல்ல விஷயம். முல்லைத்தீவுல இருக்க குட்டி நயனாதேவி அம்மன் கோவில். இது எங்க இருக்கண்டா தெரிஞ்சிருக்கும். உடையார்கட்டு காமதேனு ஒருங்கிணைந்த பண்ணையெல்லாம் இருக்குது. நானே எதிர்பார்க்கல இப்படி இருக்குமாண்டு. அந்த படம் நயனாதேவி அம்மன் படம் இருக்கிறாரோ அந்த படத்தை வச்சே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். நாகபூசணி அம்மன் நயனாதேவின்றது உங்களுக்கு தீவு யாழ்ப்பாணத்துல ஒரு 7 தீவுல ஒரு தீவுல இருக்குது. இதுல பாருங்க சித்திரத்தை சளிக்கு சாப்பிட்றது மூலிகை கண்டு. இந்த நெல்ல வாசமே இருக்குது பாத்தீங்கன்னா தெரியும். நல்ல வாசம், சித்தாலே வாசம் அடிக்கும். நல்ல வாசம். சின்ன பிள்ளைகள் சளிக்கு தான் அடிச்சு குடிக்கிறது. சித்தாலா இப்போ இது இருக்குண்ணா கலக்குறோம். சீமக்குழு என்னென்ன நல்ல ஒரு சோலை ஆக்கிட்டாரண்ணா. கருவேப்பம் இல்லை ஜாதி மல்லி அப்படின்னா ஒரு பூக்கொண்டு மல்லிகை கருவேப்பம் இலையெல்லாம் மாதிரி கிடக்கு. மல்லிகை பக்கத்தில் கருவேப்பம் இலையும் இருக்கு. எல்லாம் ஒரு நான் கல்யாணம் காட்டுறதுக்கு வச்சிருக்கிறேன் போல. மஞ்சள் சிவப்பு மீனாமிலம்மன் சொல்கிற சேதன திரவ பசலை, அதாவது மீனையும் சர்க்கரையும் பயன்படுத்தி செய்கிற திரவ பசலை வந்து இப்போ கலந்து அடிக்க போயினோம். குறிப்பிட்ட நாட்கள் இருக்குது. அந்த நாட்கள் இது தயாராகிடும். மணந்து வேறும் குடிக்கலாமே. ஆனால் சேதன பசலை என்ன நல்ல விளாம்பலம் வாசம் அடிக்கும். 1 லிட்டருக்கு எவ்வளோ வாழை பண்ண விட வேணும்? 1 லிட்டருக்கு 5 ml 300. 1 லிட்டருக்கு 30 மில்லி லிட்டர். 30 மில்லி லிட்டர். 14 லிட்டருக்கு 250 கால் லிட்டருக்கு அப்படி தான் விடணும். சரி சரி இன்றைக்கு ஈரானை நோக்கி படை. சரி பாருங்க அண்ணா சரியா இதுதான் அந்த அளவு குறிப்பிட்ட அளவில் அடிக்கணும். அடிக்கிறார் பாருங்க. இது வந்து சேதன பசல் அடிக்கிறோம். நீங்கள் நம்பி பக்கத்தில் நிற்கலாம். உங்களுக்கு உடம்புக்கு எந்த ஒரு தீங்கும் இல்லை. உற்பத்திகளில் பொன்னாங்கானி உற்பத்தியும் ஒன்று பாருங்க. அதாவது பொன்னாங்கானி பவுடரும் இவையில் அரைச்சி கொடுக்கிறோம். தனி பொன்னாங்கானி தூளோ இல்லை, இது பொன்னாங்கானியும் சோப்பு பச்சை அரிசியும் சேர்த்தது பொன்னாங்கானி. என்னத்துக்கு? புட்டு அவிக்கிறது, இடியப்பங்கள் அவிக்கிறதுக்கு வந்து
அரிசி மாவோட கலந்து வச்சுக்கணும். இதைத்தான் இப்போ அவிக்க போகிறீங்க. ஏற்கனவே தயாராக இருக்குது. இதை வந்து அவிச்சு விட்டால் சரி. இதை இனி தண்ணி போட்டு புட்டு குழைக்கிற மாதிரி குழைச்சி போட்டு அவிக்கிறது. இந்த அக்கா தண்டை செய்ய போகிறா. இதுதான் அரிச்சுவாங்க. இதைத்தான் அவிக்கணும். பாருங்க, ஒரு நல்ல அடுப்பு. பொன்னாங்கானி புட்டு தயார் செய்ய போயிடும். பாருங்க, குழைச்சாச்சு. பொட்டு கொத்துரா, புட்டு கொத்துரா. குழைச்சா புட்டு இருக்கு தானே, அதுதான் கொத்துரா. கொத்தி போட்டு நீ அவிய வைக்க வேண்டியா. தேங்காய் அப்போ போடுறா. பொன்னாங்கானி புட்டு. பொன்னாங்கானி இந்த இளையண்டத்தில் பார்த்தீங்களே பச்சையாக இருக்குது. காமதேன்னு ஒருங்கிணைந்த பண்ணையில் இருக்கிற இந்த அக்கா வந்து இன்றைக்கு பொன்னாங்கானி புட்டு செய்து தர போகிறா. இப்போ சாப்பிட்டு பார்ப்போம். அவிங்க புட்டு அவிக்கிறா, அதாவது புட்டு வைக்கிறா. அதுக்குள்ள நல்லா இருக்கு. குழல் அவிச்சு தானே நல்லா ருசியாக இருக்கு. கோடாளி பாம்பு பாருங்க. கோடாளி பாம்பு என்ன பகுதியண்டா இந்த ஃபேஷன் ஃப்ரூட் மேதுகளை இதில் இருந்தேன் நான். இந்த அண்ணா சொன்னா பாம்பு உண்டு, பார்த்தா கோடாளி பாம்பு. இனிமேல் இதுவரை இருக்கும். செருப்புங்க வச்சு நான் ஒன்றும் செய்யாதான்னு காய்ச்சல் பொக்கெட்டுகளுக்கு புந்தா தெரியும் விளையாட்டு. கோடாளி பாம்பு சி புட்டு. பொன்னாங்கானி புட்டு தயாராகி விட்டது. சாப்பிட்டு பார்ப்போம். இந்தா பாருங்கோ, கொம்பரி இது கோடாளி பாம்பு. கோடாளி பாம்பு தலையை தூக்கி நிற்குது. என்னது கண்டா ஏதோ சாப்பிட போகிறார் போல. 2-3 நிற்குதோ, சத்தங்கள் கிரிச்சுன்னு வருது. குட்டி பாம்புனா இப்போ அதுண்டா குட்டியோ இப்போ. ஆ இதா பாருங்க அந்த பாம்பு. பாம்பை தொந்தரவு செய்யாமல் இருந்தால் தானும் 2 வாரத்துலேயும் போயிடும். கத்தரிக்காயும் முட்டையும் பொரித்து சாப்பிட போகிறோம். முட்டை பொரிக்க போகிறா. கத்தரிக்காய் பொரிக்க போகிறா. காமதேனு பண்ணைக்கு வந்தீங்கன்னா இப்படி இருக்கலாம். பார்த்துருங்கோ, நல்ல இடம் சூப்பராக இருக்குது. ஆனால் இதில் எல்லாமே நீ செய்வி நம்ம ஒரு ஆக்கள் இருக்கிறதுக்கு எல்லாம் நல்ல இடம். இதெல்லாம் நீ வளர வட்டி நல்லா இருக்கு. இப்போ இந்த பண்ணையை பார்வையிடுறதுக்கு வந்திருக்கோம். எங்கே இருந்து ஐயா வரையினம்? எங்கே இருந்து வரையினம்? எந்த இடம்? முடியாதோ இவையில முடியாதோ? வெளிநாட்டுக்காரனா? பண்ணையா வந்திருக்கணும் பார்க்குறதுக்கு. ஐயா பண்ணையை பார்க்க வந்திருக்கணும். இப்போ பண்ணைக்கு வந்திருக்கணும் பார்க்குறதுக்கு. பாருங்க, பண்ணைக்கு சுற்றி பார்க்க வந்தவன். இந்த ஊர்லேருந்தே வந்திருக்கணும், முடியாரகட்டிலேருந்தே டீச்சராக ஆசிரியர் மேர் இங்கே வந்து தங்கி இருந்து படிப்பிக்கணுமே. அப்போ இந்த பண்ணையை பார்க்க வந்தவன் இங்கே போயிடும். இங்கால போயிடும் முதல் தரமோ. இதான் முதல் தடவை. இவன் இந்த குடும்பம் முன்னுக்கு போய் கொண்டிருக்கணும் பாருங்க. இந்த சூப்பர்வைசர் அண்ணா தான் காட்டி கொண்டிருக்கிறார். ஐயாவா எந்த ஊர் அண்ணா? பொங்குடுதீவா? எந்த முல்லைத்தீவு? உடையார்காட்டிலேருந்து பார்க்க வந்திருக்கேன். என்னண்டு இந்த இடத்த பற்றி தெரிஞ்சு வந்த நீங்கள்? இல்லை, யூடியூப் அண்டே பார்த்து நாங்களும் பார்த்தா இந்த காமதேனு என்ற பண்ணி ஒன்று இந்த இருக்குன்னு சொல்லி சொன்னால் கூட வந்து பார்த்தேன். எப்படி இருக்குது இப்போ ஆரம்பம்?
ரொம்ப பரவாயில்ல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அங்கே நிறைய இருக்குது, கோப்பி கண்டு இல்லாமல் இருக்குது, அப்புறம் பார்க்கலாம். பார்க்கலாம். சரி தெரியல. அந்த பண்ணையில் இருக்க அந்த கோயிலுக்கு போய் கும்பிட்டுட்டு வர்றீங்க நம்ம இந்த அம்மா அவன் அம்மா டீயோட நல்லா இருக்கு. அவளோட இருக்கிறாங்களா ஒரு பக்கமாட்ட என்ன பிள்ளைய வச்சிருக்கிறான் 2 ஏக்கர் இடம் ஆனா இதுக்கண்டு செய்கிறாண்டா ஒரு ஏக்கரை சமயம் ஒரு ஏக்கராண்ட தோட்டம் ஒரு ஏக்கர் தோட்டம் அப்படி அப்படின்னா ஆக்கள் வந்து பார்க்க வித்தியாசமா இருக்கும். பள்ளிக்கூட பிள்ளைகள் வந்து பார்க்க ஒரு வித்தியாசமா இருக்கும். இது என்ன இது? முட்டை பொரியல், பொன்னாங்கானி புட்டு, இதால் ஒன்றுமில்லை. பொன்னாங்கானி புட்டு தயாராகி விட்டது. இப்போ அக்கா கிள்ளி தர போகிறா. பொன்னாங்கானி புட்டு சாப்பிடுவா. இன்றைக்கு ஒரு பிடி எல்லாரும் வாங்கும். என்ன பேர் அக்கா சொன்னீங்க? என்ன பேர் அக்கா? இதுக்கோ உங்களுக்கு? எனக்கோ எனக்கு செல்வராணி. செல்வராணி அக்காண்ட பொன்னாங்கானி புட்டு காமதேனு பண்ணையில் சமைச்சவன். சரியோ, பின்னேரம் போல் வந்தீங்கன்னா நீங்கள் ரோடு எடுத்து வாங்கி இங்கேயும் வந்து சாப்பிட்டுட்டு போகலாம் ஜாலியாக. காணுமக்கா காணும். இந்த சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். பொன்னாங்கானி புட்டை வந்து தனியாக சாப்பிடுவாங்க. நல்லா இருக்கு. சுவை வந்து அவ்வளோது கசாப்பமில்லை. பொன்னாங்கானியில் சுவை அடிக்குது. பச்சை நம்பாங்க. இது வந்து முட்டை பொரியல், கத்தரிக்காய் எல்லாம் சேர்த்து பொரிச்சிக்கணும். இந்த கலவை நல்லா இருக்குது. தரமாக இருக்குது. நீங்களும் வந்து சாப்பிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வேட்டைக்கு வலிக்கிட்டார் அண்ணன். இந்த பண்ணைக்குள்ள வந்தீங்கன்னா குரங்குன்ற அட்டகாசம் தாங்க முடியாதாம். அதால் இவர் வந்து பீராங்கி வச்சுக்க வேறுங்க. இவர் தான் இதில் பாதுகாவலர். அமர்த்தி போடாதே உண்டு இருக்கோ. ஓ இது காலகட்டுக்கு அண்ணே உன்னை சுட்டு காட்டுறீடோ. குண்டு போ சுட்டு பொறுமருமா குண்டு போடும். அப்படி எடுத்துட்டு தான் வரும். இப்போ என்ன செய்யுது அது? இங்கே காணையில் என்னது பார்க்குறது? அடே ரவுண்டு போலீஸ் வரும், இப்படி சிதாரம் எல்லா பக்கமும். சரி சரி. இப்போ இது என்னதுக்கு பாவிக்கிறோம் நீங்கள்? குரங்குகளுக்கு. வேறு எல்லாத்துக்கும் பாவிக்கலாம். எல்லாத்துக்கும் பாவிக்கலாம். பழகி நீரோ ட்ரைனிங் எடுத்து நீரோ? எங்கே ட்ரைனிங்? எங்கே அவருக்கு சுட்டு காட்டுங்க. அண்ணா இது வந்து என்ன தேவைக்கான நீங்கள் வாங்கி வச்சுக்கிறீங்க? லைசன்ஸ் எல்லாமே இருக்கும்? இது வந்து எங்களுக்கு விவசாய திணைக்களத்தால் எங்களுக்கு வந்து நாங்கள் சோம்பேசி மாங்கண்டு செய்கிறோம் தானே. அந்த மாங்கண்டு மற்ற இந்த தென்னையல் இதுகளுக்கு வந்து குரங்க என்ற தொல்லை வந்து கூட எங்களுக்கு. அப்போ குரங்குன்ற தொல்லையை கட்டுப்படுத்துறதுக்காக எங்களுக்கு விவசாய திணைக்களத்தால் ஒரு மானிய அடிப்படையில் வந்து இது தந்தது எங்களுக்கு. இது அடித்தா குரங்கு வந்து சத்தத்துக்கு போகுமா இல்லை? சத்தத்துக்கு போகும். மற்றது குரங்குக்கு என்ன சொல்கிறது, நோவை ஏற்படுத்தும். குண்டுகள் வந்து நோவை ஏற்படுத்தும். அப்போ அதில் ஓடிடும். துவக்க கண்ட உடனே ஓட வலிக்கும். அது கிட்ட போனோடனே சரி. அதுக்காக அதை வச்சு இது வந்து எல்லாரும் வச்சிருக்கா லைசன்ஸ் இருக்கும். இல்லாட்டி எல்லாரும் வேறு மாதிரி சுட்டு தள்ளி கொண்டு இருக்கணும். ஆமி கட்டானே வேணுங்க. இதான் அந்த குண்டு. அது என்ன லைட்டோ? இரவில் அடிக்கிறேன். பெரிய பவர் நானே. எங்கே அடிக்க போய்ங்க? இதுக்கு அடிக்கிறீங்க இந்த வேறுங்க அண்ணே அடிக்க விட்டு தெரிக்குதோ தெரியல. இங்கே அதே பக்கம் வேறுங்க அதுக்கு அடிக்க போகிறார். கோட்டைக்கு பட்டது ஆடு தேங்காய் குறி. இதாக வேறுங்க. இது வந்து பெரிய எண்ணம்னா. மற்ற என்னடா இப்போ எங்கே போக போகிறோம்னு சொன்னால் இந்த காமதேன்னு ஒருங்கிணைந்த பண்ணையில் இருக்கிற மாமரத் தோட்டம் போகிற வழியெல்லாம் கருவாக்கடை நட்டு வச்சுக்கணும்.
வளர தொடங்கிட்டு இப்போ போய் பார்ப்போம் இந்த பக்கம் இந்த மாதிரி. டிஎஸ்சி மாங்கண்டுகள் உங்களுக்கு கன்றுகள் வேணுமென்றாலும் சரி, உங்களோட இடத்துல வந்து நட்டு தரணும், அது சம்மந்தமான கருத்துக்கள் தெரிவித்து நாங்கள் உங்களுக்கு அதில் நடவு முறைகள், மருந்துகள், நோய்கள் எல்லாம் பற்றி சொல்லி அதை கத்தரித்து தரது எல்லாமே நாங்கள் செய்வோம். காமதேனு பண்ணையை தொடர்பு கொள்ளுங்க. நீங்கள் தொடர் விளக்கம் கீழே போட்டு விடுறேன். ஓகே. கீழே வந்து நாங்கள் நாட்டு மேடையில் வந்து விளாட்டு, கருத்த கொழுமான், நோமல் மாயினங்களை வளர்த்து, வெள்ளை கொழுமான் வளர்த்து ஒரு பருவம் வந்த உடனே நாங்கள் ஒட்டுறோம். நாங்கள் டிஎஸ்சியிலேருந்து கட்டுகள் வட்டி எடுத்து அதுக்கேற்ற மாதிரி பதத்தில் வட்டி எடுத்து ஒட்டுறோம் நாங்கள். இப்போ இது வந்து ஒட்டின இடத்த பார்க்க தெரியுது பாருங்க. எல்லாம் ஒட்டு தான் டிஎஸ்சி. அதெல்லாம் வந்து ஒட்டு. மற்றது இங்கே நீங்கள் ஒட்டு மற்ற பதிவைக்கிற முறையிலெல்லாம் காமதேனு ஒருங்கிணைந்த பண்ணைக்கு வந்தீங்கன்னா தெரிஞ்சு கொள்ளலாம், ஒட்டி பழகலாம், எல்லாம் செய்யலாம். விவசாயம் சார்ந்த அறிவு தேவைன்னு சொன்னால் காமதேனு பண்ணையை நாடுங்க. இளைஞர்கள்ல இருந்து படிக்கிறார்கள் எல்லாரும். சரி. உடையார்கட்டு காமதேனு பண்ணையில் இருக்கிற மாமர தோட்டத்துக்குள்ளால பாருங்க இப்படியே நடந்து எங்கே போகிறேன்டா, இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அதிசயத்தை காட்ட போகிறேன். என்ன அதிசயமானு சொன்னால் கிணறு. இந்த கிணறு வந்து இவியல் செயற்கையாக கிண்டி நகரானா இது எல்லாம் போகிறேன். இங்கே பாருங்க புல்ல பாருங்க எப்படி வளர்ந்து நிற்கிறாங்க. 20 அடியோ என்ற கடவுளே. இங்கே பைப் இருக்குது, ஃபோனு விழுந்தா அப்படியே போயிடுமேண்ணே. அதுக்கு ஒரு அங்கே குளிக்க போகிறேன். என்னடா என்ன தேரையோ போடுமாக்கா ஆழத்தை பாருங்க இவ்வளோ தான் எப்படி புதைக்க பாருங்க. குறைவோ புதைக்குதோ சத்தாரா போகுது நடுவு கண்டபடி கிண்டி இருக்காங்க. அப்படி ஒரு ஊற்று தண்ணியோ நடுவுக்கு போ ஆழம் கூட அந்த நடுவுக்கு தண்ணியை போட பார்ப்போம்க்கா. நடுவுக்கு கவனம் நீர் விழுந்துடாயும், விழுந்தாவது ஒன்றுமே தேய்ச்சி விட்டுடும். புதைக்குது கால் வச்சா சரி. கால் வச்சு நாளை உள்ளு தள்ளி விட்டுருமே, அப்போ குதிக்கக்கூடாது. இது குளம்னா கேணின்னு சொல்லலாமே. நான் கேணி அடியெல்லாம் வந்து நிற்க பாருங்க. பாருங்க எங்க போடு இந்த ஆழத்தை பாருங்க. யாழ்ப்பாணம் இல்லை, இது முல்லைத்தீவ. சோறு என்ன ஓடும் ஆழத்தை பாரு. என்ன விட டவுல் மடங்கு என்றா கடவுள். இங்கே இல்லைங்க ஒருக்கா இந்த அன்னையில இருந்து 2 மடங்கு இதே விட போகும். நடுவுக்க போட்டா நடுவுக்கா நூட்டேண்ணா கேணி இறக்கணும். என்னப்பா இது முசுறு கரண்ட் கம்பியில். இந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன பார்க்குறீங்கன்னு பாருங்க. காமதேனு ஒருங்கிணைந்த பண்ணையில் இந்த மிளகு வந்து எப்படி மேலே போகுதுண்டு. சத்தியமாக நான் இப்போ முதத்திரம் தான் பார்க்குறேன். அது அந்த ஒட்டுண்ணி மாதிரி. ஆனால் சத்தா குடிக்குமோ இல்லை, சத்த குடி பசுமையை நோக்கி வளருது. இப்படியே மேலே போகும் போல். மேலே ஏற்கனவே போட்டார் அவர் அங்கே. இதேண்ணா எல்லாத்துலேயும் மிளகு காய்ச்சிருக்கோ. எப்போ காய்ப்பார்? வெத்தில மாதிரி தான் கிடக்குமே. நானா வெத்தில மாதிரி தான் சரியா அந்த இலையை வச்சு தான் பிடிக்கும். ஷைனிங்கை வச்சு தான் பிடிக்கும். மிளகு ஒரு ஷைனிங் வந்து இது இந்த கொஞ்சம் பொலிசிங் மாதிரி. நீளம் சுற்றி அப்படியே அதால் போயிட்டு வர பார்த்தீங்களே. இயற்கை விவசாயத்தில் எல்லாம் பெறும். சீதாப்பழத்தை சாப்பிட்டு வாயில வைக்க பயமா கிடக்கு. வருத்தம் விலங்குகளுக்கும் பழம் தேவையான அணில் காட்டிட்டுது. அதை நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களா? நஞ்சு இல்லாத பழம் தேடி வந்து சாப்பிட்டு இருக்கு. ஆனால் உண்மையில விலங்குகள் சாப்பிட்றதும் ஒரு வகையில் நல்ல வேணா பறவை. ஏண்டா அந்த இனப்பெருக்கம் பெரம்பலடை மிஞ்ச இந்த கருவா அது. ஓ இது என்ன இது எக்ஸோராகும் பூக்காண்டு. சாதாரணமான வீடு மாதிரி கிடக்கும்.